ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எக் ஹேர் பேக் தான் நான் போட்டு காமிக்க போகிறேன். இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பேக்குன்னு நான் சொல்லுவேன். இதை வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும், அடிக்கடி யூஸ் பண்ண தேவையில்லை. இது நீங்கள் எக்கோட மஞ்சக்கருவும் சேர்த்து யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது சில டவுட் இருக்கும். நான் மோஸ்ட்லி அப்படி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ரேராக யூஸ் பண்ணுவேன். எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ப்ளிட்டன்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நுனி முடியில் மட்டும் அந்த எக்கோட மஞ்சக்கருவை நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எக்கோட மஞ்சக்கரு இந்த ஸ்ப்ளிட்டன்ஸ்க்கு ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு ரெமிடி. ஸோ ரொம்ப ஸ்ப்ளிட்டன் இருக்கிறவங்க நுனி முடியில் மட்டும் மஞ்சக்கரு தேய்ச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணால் போதும். மித்தபடி இப்போ நான் அப்ளை பண்ணுறது எல்லாமே ஒயிட் மட்டும்தான் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு முடிக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்கும். நல்ல ஒரு அந்த ஸ்டிக்கினஸ், நம்ம ஒரு 10 மினிட்ஸ் காய வச்சுட்டு குளித்தா போதும், அதுவே நல்ல காஞ்சிரும். ஸோ முடி கொட்டுறதை இது நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் லாஸுக்கு ஒரு எஃபெக்டிவான பேக் இது. அதே மாதிரி ஷைனிங் கொடுக்கும், நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் எக் பேக் நம்ம யூஸ் பண்ணுறனால. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாகிடும். ஏன்னா சிலருக்கு எக்கு ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் ஷாம்பு வாஷு இல்லைனா சீகாக்காய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ஸ்மெல் போயிடும். முக்கால்வாசி நீங்கள் எக்கோட எல்லோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல், கொஞ்சம் ரா ஸ்மெல் குளிக்கிறப்ப தான் வரும், குளித்ததுக்கப்புறம் இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை அவாய்ட் பண்ணாதீங்க. முடி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த முட்டை பேக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் முட்டை தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறீங்க அப்படின்னா பச்சை தண்ணியில் குளிக்க ட்ரை பண்ணுங்கள். சுடு தண்ணியில் தேய்ச்சி குளிச்சிடாதீங்க. சுடு தண்ணி நீங்கள் மண்டையில் ஊற்றுறப்போ அந்த எக்கு ஒரு மாதிரி பாயில் ஆகி ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிரும். அதனால ரொம்ப ஹாட்டாக யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து நான் டெய்லி நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் காமிக்கிறேன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதில் ஒரு 1/2 லிட்டர் கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், மரச்செக்கு எண்ணெய், அதில் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கரிசலாங்கண்ணி கீரை அதை தட்டி வெயிலில் காய வச்சு அதில் 2 பீஸ் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஹெர்பல் இது கடையில் இருந்துச்சு. இதில் சம்மங்கி விதை, ஆவாரம் பூ, வெந்தயம், வெட்டி வேறு, இந்த மாதிரி நிறைய ஹெர்பல் ஐட்டம்ஸ் சேர்த்துருக்காங்க. ஸோ இதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். வெட்டி வேறு, வெந்தயம் போட்டு நான் அடிக்கடி தேய்ப்பேன். பட் இதில் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. இதோட பலன்களும் போட்டிருக்காங்க. முடி உதிர்வை தடுக்கும், கண் சூடு, உடம்பு சூடு, இது எல்லாத்தையும் தணிக்கும்னு போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எண்ணெய் காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா நான் என்னோட டெய்லி யூஸ் பண்ணுற அந்த கிண்ணத்தில் வச்சு நான் அந்த வேறு, அதுக்கப்புறம் ஆவாரம்பூ, இது எல்லாத்தையும் நான் போட்டு டெய்லி யூஸ் பண்ண போகிறேன். இந்த கரிசலாங்கண்ணி இது கூட இந்த கருஞ்சீரகம் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல கருப்பு கலர் உங்களுக்கு ஹேரில் கிடைக்கும். செம்பட்டையான முடி, அப்புறம் இந்த நரமுடி இதெல்லாம் இருக்கும் யங் ஏஜ்லேயே, அதெல்லாம் இது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் ஐட்டம்ஸ் கிடைக்கலாட்டினாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த கருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி கிடைச்சா போட்டுக்கோங்க. வெந்தயம், வெட்டி வேறு கடையில் கிடைக்கும் உங்களுக்கு, நாட்டு மருந்து கடையில் கிடச்சிச்சின்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி நெல்லிக்காய் காய வச்சு அது பவுட்ரு பண்ணி போட்டாலும் ஓகே, இல்லை நெல்லிக்காய் பொடின்னு நம்மளுக்கு தனியாக விற்கிறாங்க, அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் இடம்புரி, அப்புறம் மகிழம்பூ, வலம்புரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த மரப்பட்டையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நானும் இது பார்த்ததில்லை. ஸோ இந்த தடவை தான் நான் ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ண போகிறேன். இது மோஸ்ட்லி மதுரையில் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் வச்சுருக்காங்க. ஒரு வேளை சாம்பிளுக்கு எதுவும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க போல். இந்த தடவை நான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சிருச்சு. ஆறுனதுக்கப்புறமா இந்த ஹெர்பல்ஸில் நான் எல்லாத்தையும் எடுத்து நான் தேங்காய் எண்ணெயில் போட்டு நான் தேய்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த வெட்டி வேறு இதுக்கு எல்லாமே இருக்குது. இதை நான் ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு, இது எல்லாம் 600 ml நம்ம இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் எனக்கு என்னமோ இது அதிகமாக தோணுச்சு. அதனால் எனக்கு வேணுங்கிற அளவு மட்டும் 500 ml கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மீதியை நெக்ஸ்ட் டைம் எண்ணெய் காய்ச்சிறப்ப நான் சேர்த்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், அந்த மரப்பட்டை இதெல்லாம் இதுதான் அந்த வலம்புரின்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு எக்ஸாக்டாக. பட் வெட்டி வேறு, வெந்தயம், அப்புறம் இந்த ஆவாரம் பூ,
இதெல்லாம் எனக்கு ஐடியா இருக்குது. அந்த மரப்பட்டை மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ஒரு சிலது என்னன்னு தெரியல. ஸோ ஆயில் வந்து அப்ளை பண்ணுறது ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ யாரும் ட்ரையாக விடாதீங்க ஹேர் ஃபால் இருக்கிறவங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஆறிடுச்சு. அதே மாதிரி ஹேர் ஃபால் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணி ப்ராப்பராக வந்து ஹேரை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஹேரை கொட்டுறதை நிறுத்த முடியும். முடி வளருதோ இல்லையோ கொட்டுறதை ஃபஸ்ட்டு நம்ம நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் வந்து அதுவே தானாக நம்ம அதுக்கு கேர் கொடுக்க அதுவே வந்து வளர ஆரம்பிச்சிரும். பொதுவாகவே நீங்கள் ஏதாவது ஒரு புது ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நம்ம தலைக்கு செட் ஆகிறது கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ எடுத்தோடனே கொஞ்சம் சிலருக்கு வந்து முடியும் கொட்டலாம். ஆனால் வந்து நம்ம அதை வந்து கண்டினியூஸாக அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஹேர் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகி நம்ம கொடுக்குற அந்த மசாஜு இல்லை இது நம்ம சேர்க்குற பொருள் எல்லாமே குளிர்ச்சியான பொருட்கள். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஹேரு கொஞ்சம் ஃபால் ஆகுது இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்காது. புது ஆயிலுக்கு வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகிறப்ப அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ மீதி இருக்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்து நான் வந்து என்ன ஷாம்பூ வந்து சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் வந்து எஃபெக்டிவான ஷாம்பூ. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி சொல்ல போகிறது வந்து வாவோட கிட்டு தான், ஹேர் கிட்டு தான் வந்து நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 960 நினைக்கிறேன். கண்டிஷ்னர், அதுக்கப்புறம் ஒரு ஷாம்பூ, அதுக்கப்புறம் ஹேர் ஆயில், இது மூணுமே வந்து ஆனியன் பேஸ்டு. அதனால் வந்து இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது எனக்கு ஹேருக்கு. எனக்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறத விட நான் வந்து ஷாம்பூ கண்டிஷ்னர் வந்து ரேராக யூஸ் பண்ணுறேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து ரொம்ப வந்து முடி ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து அவங்க முடி ரொம்ப ஒட்டும். அதே மாதிரி அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா உட்காந்துருக்க இடத்த சுற்றி வந்து நிறைய முடி சேரை சுற்றி நிறைய கொட்டிகிட்டு இருந்துச்சு. இது எப்போ அப்படின்னா ஒரு கொரோனா வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் சரியானதுக்கப்புறம் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் போஸ்ட் எஃபெக்ட் மாதிரி இது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது எப்படியாவது இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும்னு நானும் நெட்டில் சர்ச் பண்ணப்போ தான் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூலேயும் அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஆஃப்டர் கோவிட் நான் இதை யூஸ் பண்ணேன், ஸோ வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் இதை வந்து ட்ரை பண்ணோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க சொன்னால் 2 டேஸில் நல்ல எஃபெக்ட் இருந்துச்சு. அவங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே ஸ்டாப் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்டாப் ஆயிடுச்சுங்கிறத விட சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதை தான் நான் இப்போ அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து ஹோம்மேடு ஆயில் வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே நான் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவேன். அவங்க இந்த மாதிரி ஏதாவது மார்க்கெட்டில் இருக்கிறதான் யூஸ் பண்ணி அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமும் அவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 300 ml நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து இப்போது நாங்கள் வாங்கியே ஒரு 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் இருக்குது. ஸோ எப்படியும் ஒரு ஆள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட வரும். ஸோ தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மூணுமே சேர்ந்து 960 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. இதோட ஸ்பெஷலே வந்து அந்த ஆனியன் தான். இது மூணுமே ஆனியன் பேஸ்டு. நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறப்ப அந்த ஆனியன் ஸ்மெல் வராது, ஷாம்பு அப்ளை பண்ணுறப்பையும் அந்த ஆனியன் ஸ்மெல் வராது. ஆனால் கண்டிஷ்னர் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நம்ம ரா ஆனியன் ஜூஸ் எடுத்து நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த எஃபெக்ட்டு அப்படியே இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் பிடிச்ச விஷயமே இது ஒன்று தான். அதனால் வந்து இதை நீங்கள் தாராளமாக நம்பலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து எக் பேக் வந்து ஹேருக்கு கொடுங்க. அதே மாதிரி ஆயிலிங் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஹேர் கேர் வீடியோஸ் போயிட்டுருக்கு, அதையும் நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.